ஹை மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ எடுக்கலாம் தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த இடத்த பார்க்கணும், நான் அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னீங்கன்னா, கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு இந்த கடைய வந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு கூட்டம் நிரம்பின ஒரு இடம். அதே மாதிரி பியூர் வெஜ் ஸ்பாட்டுங்க. வடபழனி அப்படின்னு சொன்னாலே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அதனாலே பியூர் வெஜ்ஜா கொடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. இது வந்து 20 இயர்ஸா ரன் ஆகிட்டு இருக்கான் இந்த இடம். நல்ல ஒரு டேஸ்ட் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்பாட்டுங்க. இந்த டைம்ல பட்ஜெட்ல கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அதனால உங்களுக்கு தேடி தேடி பிடிச்சி போட்டு வச்சிருக்கேன். ஹோட்டல் துரு இவங்க எங்க லொக்கேட்டா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, துரைசாமி ரோடு வடபழனியில லொக்கேட்டா இருக்காங்க. பார்த்து தான் சொல்றேன். காலையில 7 மணிலேருந்து வந்து 11:30 மணி வரைக்கும் செயல்படுதான் இந்த இடம். இந்த மாதிரி ப்ரைஸ் எப்படி டேஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நல்லா தெளிவா வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பிடிக்கிறதுக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அப்படியே தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். வணக்கம், பேர் ராஜேந்திரன், கேஷியராக இருக்கேன். நான் ஒரு 15 வருஷமாக இருக்கேன். இங்கே ஹோட்டல் ஆரம்பித்து 20-21 வருஷம் மேலே ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஏன்னா ஓனருக்கு வந்து 40-50 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இதே ஏரியாவில் 2-3 இடத்துல ஆரம்பித்தேன். இதே இடத்துல இப்போ கண்டினியூ 21 இயர்ஸ் மேலே ஆச்சு. ஓனர் பேர் கார்த்திகேயன். ஸ்டாஃப் எல்லாம் அனுபவமான நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் தான் எல்லாருமே. மாஸ்டரில் வந்து 20 வருஷம் ஆரம்பத்துலேருந்தே இருக்காங்க. 4-5 பேர் ஆரம்பத்தில் இருக்காங்க. இருக்க மற்ற ஸ்டாஃபும் அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அப்ளையரும் சரி, எல்லா வேலையிலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க தான். காலையில் 7 o'clock ஆரம்பிச்சிடுவாங்க. கஸ்டமர் வர ஆரம்பிச்சிடுவாங்க. 7 to 11:30 டிஃபன். ½ an hour ஒரு க்ளீனிங் அது மாதிரி வச்சுக்குவோம். இன்னும் எப்போ அந்த 12 o'clock லன்ச் ஆரம்பிச்சிக்குவோம். லன்ச்சு 12 to 3:30 up to 4 வரைக்கும் போயிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 2 hours க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 6:45 7 o'clock ஓப்பன் பண்ணிவிடுவோம். நைட்டு 7 to 11:30. காலையில் இட்லி, பொங்கல், வடை, தோசை, பூரி. தோசையெல்லாம் வெரைட்டி. நெய் ரோஸ்ட்டு, கல் தோசை, ஆனியன் தோசை, ஆனியன் ஊத்தப்பம், அந்த மாதிரி வெரைட்டி. ரவா தோசை, இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கும் தோசையில். மத்தியானம் லஞ்சு கூட வெரைட்டி ரைஸ் 5 இது போடுவோம் நாங்கள். சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி, புளி சாதம், லெமன் ரைஸ், அந்த மாதிரி 5 வெரைட்டி இருக்கும். நார்மல் ரேட்டு தான், 30 rupees தான் ஒரு பாக்ஸு. மீல் 80 rupees உள்ளே சாப்பிட்றதுக்கு. இந்த பார்சல் வந்து 100 rupees. கேஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. அங்கே அது ஓனர் அது இது வெளியில் கொஞ்சம் மோடிஃபை பண்ணி சமாளிச்சுட்டு தான் இருக்காங்க. அதிகம் விலை கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இன்க்ரீஸ் ஒரு 5 rupees 10 rupees ஒவ்வொரு இதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். எல்லாம் வேறு ரொம்ப அதிகமாக இல்லை. அது மாதிரி ஆயில் வந்து நாங்கள் வந்து குவாலிஃபை ஒவ்வொன்றும் நல்ல இதுவாக தான். ஆயில் வந்து எஃப்எஸ் கடலில் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஜிஆர்பி நெய், அதே மாதிரி எல்லாமே வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுறோம். இங்கே வாங்கி அரைச்சி இது பண்ணுறோம். ரெடிமேடு எதுவுமே கடையில் வாங்கி இது பண்ணுறது இல்லை. மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாமே நார்மல் ரேட்டு வந்து நார்மலாக இருக்கும். காலையில் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். தோசை, இட்லி, பொங்கல், வடை எல்லாம் நல்லா போகும். மாஸ்டர் ஃபுல்லாகவே நல்ல அனுபவமான ஆரம்பத்திலே இருக்காங்க. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸு ஆளுங்க தான். கோஆப்ரேட்டிவாக வேலை பார்க்குறாங்க. நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு இது இருக்குனால ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. தேங்க்ஸ். இதில் வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஒரு இட்லி, ஒரு வடை, அப்புறம் கொஞ்சம் பொங்கல், கொஞ்சம் வடக்கறி வச்சுருக்காங்க. வடக்கறினா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, காட்டன் மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா வடக்கறி பார்க்கும்போது எனக்கு என்னென்ன தோணுறதுன்னா, அந்த கலருக்கும் அல்லது திக்னஸ்க்கும் பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இருக்குது. இது வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. எடுத்தமா வடக்கறியை ட்ரை பண்ணுவேன். எக்ஸசைஸ் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. வடக்கறி சூடாக இருக்குங்க. ஃபுல்லாக காரம் ஸ்பைஸியாக இருக்குது. கலரை பார்க்கும்போதே வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு. சில இடத்துல கலர் பார்க்கும்போது அப்படி இருக்கும், ஆனால் சாப்பிடும்போது தெரியாது. ஸ்பைஸியாக நல்லா இருக்குது. ஒரு ஹெவியான வடக்கறி. இது வடக்கறி செம்ம காம்போவாக இருக்குது. நானும் இட்லியே சாம்பாரோட சாப்பிடணும்ல. பொங்கல் கூட சாப்பாடு ட்ரை பண்ணேன். தேங்காய் சட்னி லைஸாக அப்படியே கார சட்னி பார்க்குவோம். ஃபஸ்ட்டு நான் தேங்காய் சட்னிலாம் ட்ரை. தேங்காய் சட்னின்னா தேங்காய் ஃப்ளேவர் நிறைய போட்டிருக்காங்க. ஹோட்டல் காப்பி சொல்லி ஒரு தேங்காய் சட்னி கொஞ்சம் புளிப்பா நல்லா வதக்கி போட்டிருக்காங்களா. நல்லா வதக்குனதுனால ஒரு ஃப்ளேவர் வருது. இதுல எனக்கு தேங்காய் சட்னியோட கார சட்னியோட டேஸ்ட். பொங்கலுக்கு தான் நான் சம்பரை ட்ரை பண்ணேன்.
திக்காக இருக்குப்பா சாம்பார். ஃபர்ஸ்ட் பைட்ல இஞ்சி மாட்டிக்கிச்சு. இல்லையே பொங்கல் நல்லா இருக்குங்க. சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இன்னும் பொங்கல் வந்து நல்லா குழஞ்சிருந்தா இந்த டேஸ்ட்டு நல்லா வந்துருக்கும். லைட்டாக வந்து ரைஸ் அப்படியே தெரியுது. நல்ல ஒரு சிக்கன் சாம்பார் வெஜ்ஜிக்கும் நல்லா மேட்ச் ஆகும். அதே மாதிரி பொங்கல் தோசை. எனக்கு வெளியில நான் போர்டு பார்த்துட்டே வந்துட்டேன். பொடி தோசை இந்த சாம்பார் வந்து நல்லா இருக்கும். அதே ஒரு டீ வடை வந்து நான் ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன். இட்லி 15 ரூபா, வடை வந்து 10 ரூபா. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கேரட் சட்னியும் இருக்குது, சாம்பாரும் இருக்குது. வடை அன்னைக்கு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். சாம்பாரோட ஸ்வீட்னஸ் ரொம்ப இருக்குது. ரொம்ப இல்லை, லைட்டாக முழுகும் போது ஒரு ஸ்வீட்னஸ் வரும் தெரியுமா. வடை எக்ஸலண்ட்டாக இருக்குது. தாராளமாக இந்த ப்ரைஸ் வாங்கலாம். சரி பூரி தான் வாங்கியிருக்கேன். இது அந்த சூடாக இருக்குங்க. கிழங்கு நல்லா இருக்கும். நான் அந்த பூரி மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக பழமாக இருக்குது. முன்னாடி பொடிச்சு வச்சுருக்காங்க. இன்னைக்கு என்னென்னா வடக்கறியோடு ட்ரை பண்ணுவோம். அதை கொஞ்சம் இது வடக்கறி வச்சுருக்காங்க. ரெட் பண்ணது கரெக்டாக பூரியும் வடக்கறியும் சமக்காரம் இது. வெள்ளைக்கிழமோட வடக்கறியோட டேஸ்ட்டு. பூரியோட ப்ரைஸ் வந்து 2 வரும். 60 rupees கொடுக்குறாங்க. பூரி மட்டும் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வந்து சின்னதாக வந்துட்டு சொன்னேன். இதுவே இன்னும் பெரிய சைஸாக வருமா பொடியோ செய்கிற ப்ரைஸும் பூரியோட ப்ரைஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அதில் ஒரு சின்ன மிஸ்டேக். பூரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் சிங்கிள் பீஸும் கொடுப்பாங்க. 3 பீஸ் வந்து 60 ரூபாய். நான் மாற்றி சொல்கிறேன், சாரி 2 பீஸும் சொல்கிறேன். பக்கத்துலேயே வச்சிடுறாங்கப்பா. தூங்கா சாரி 2 கையை வேறு யூஸ் பண்ணுறேன். என்னன்னு தெரியல, ரொம்ப சாரின்னு யூஸ் பண்ணிக்கிடு வேர்டை. அதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். தோசைக்கும் பயங்கரமாக இருக்கும். நான் சொன்னேன்ல கிறிஸ்பியாக இருக்கும் தோசை. பொடி தோசை காலையில் வந்து பொடி ஃப்ளேவர் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்டாக டின்னருக்கு நான் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறேன். ரொம்ப அதுதான் எனக்கு வந்து லைட்டாக அந்த ஸ்வீட்னஸோட டேஸ்ட் ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட் தாங்க இது. எனக்கு தெரிஞ்சு வந்து நான் எல்லாமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. வடக்கறி என்ன பார்த்தீங்கன்னா தனியாக வாங்கிட்டு போகிறாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்பைசியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் வந்து நிறைய பேர் இந்த ஸ்பைசியான இருக்க வடக்கறியை விரும்புகிறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து ஒரு 5-6 பார்சல் வாங்கிட்டு போயிட்டாங்க. நல்ல ஒரு டேஸ்டியான பெஸ்ட்டான ஸ்பாட்டு. இங்கே வந்து நான் மஸ்ட் ட்ரை. எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ வடை, அதுக்கப்புறம் தோசை. நான் லைட்டாக வந்து பூரி மொத்தம் ஹார்டாக அந்த மாதிரி எனக்கு பிடிச்சி. மற்றபடி எல்லாமே டேஸ்ட் வைஸ் சூப்பராக ஆயிடுச்சு. அதாவது இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுத்தாங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது பட்ஜெட்டிங்கான ஸ்பாட் தெரிஞ்சாலும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை வீடியோ டைப் கொடுத்துட்டு அப்படியே நான் கிளம்புற டைம் நினச்சி பாய்.